அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 12th தப்சீர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபிக்ஹ் ஆரம்பிக்குது. மொதல் பாடம் திலாவத்துல் குர்ஆன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சய்யிதில் முர்சலீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி வத்தாபியீன லஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். திலாவத்துல் குர்ஆன். அஃலுல் திக்ரி திக்ரில் சிறந்தது குர்ஆனாக இருக்கும். திலாவத்துஹு அந்த குர்ஆனை ஓதுவது மின் அஃலுலில் இபாதத்துகளில் மிகச் சிறந்ததாக இருக்கும். அஸ்ஸல்லி தாஅத்தி தாஅத்தில் மகத்துவமானதாக இருக்கும். தாஅத்னா கட்டுப்படுவது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற காரியங்களில் மகத்தான காரியமாக இருக்கும் குர்ஆன் ஓதுவது. ஃபீஹா அதில் இருக்கிறது அஜ்ருன் அலீம் மகத்தான கூலி இருக்கிறது. அஜ்ருனா கூலி. சவாபுன் நன்மை இருக்கிறது. கரீமன் சங்கை மிக்க மரியாதை மிக்க நன்மைகள் அதிலே இருக்கிறது. அதில் குர்ஆன் ஓதுறதில் கால்லா தலா சொல்கின்றான், இன்னல்லதீன நிச்சயமாக சிலர்கள் எத்துலூன ஓதுகிறார்கள் கிதாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். அகாமு ஸலாத்த தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அன்ஃபகு செலவு செய்கிறார்கள். மிம்மா ரஜகனாகும் நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்கின்றார்கள். சிறன் ரகசியமாகவும் அலானியத்தன் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவு செய்கின்றார்கள். எர்ஜூன ஆதரவு வைக்கின்றார்கள். திஜாரத்தன் வியாபாரத்தை, லன் தபூர நஷ்டமடையாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். லி ஒஃபியகும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதற்காக உசூரகும் அவருடைய கூலி அல்லாஹ் கொடுப்பதற்காக. எஜீதகும் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த லீக்கு அப்புறம் அண்ணன் மறைஞ்சு நசம் செய்யும். அவர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக மின் ஃபலிஹி அல்லாஹ்வுடைய சிறப்பிலிருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக இப்படி தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்கின்றார்கள். அடுத்து அப்புறம் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். அடுத்தது இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் ஆயிரவன் கஃபூருன் மன்னிக்கக்கூடியவன், ஷக்கூருன்னா நன்றி பாராட்டுபவன். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இக்ரவு படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். இன்னஹு நிச்சயமாக அந்த குர்ஆன் ஆகிறது எழுத்தி வரும் யௌமுல் கியாமத் நாளையில் வரும். ஷஃபீஅன் பரிந்துரை செய்யக்கூடியதாக லி அஸ்ஹாபிஹி அதனுடைய சொந்தக்காரனுக்கு, அப்படின்னா குர்ஆனை ஓதுபவனுக்கு, அது உடையவருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அர்த்தம். அப்போ அது உடையவருக்கு அது பரிந்துரை செய்யக்கூடியதாக குர்ஆன் கியாமத்து நாளிலே வரும். வமன் கர யார் ஓதுகின்றானோ ஹர்ஃபன் ஒரு எழுத்தை மினல் கிதாபில்லாஹி அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றானோ ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது பிஹி அந்த எழுத்தை கொண்டு ஹசனத்துன் ஒரு நன்மை இருக்கிறது. ஹசனத்து அந்த ஹசனத்து நன்மை இருக்கிறது. ஹசனத்து அந்த நன்மை என்பது பி அஸ்ரி அம்சாலிகா அதை போன்று 10 மடங்காகும். அஸ்ர்னா 10, அம்சாலின்னா அதை போன்று 10 மடங்காகும். லா கூலு நான் சொல்லவில்லை. அலிஃப்லாம் மீம் அருஃபு அலிஃப்லாம் மீம் என்பதை ஒரு அருஃபு என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் என்றாலும் அலிஃபுன் ஒரு எழுத்தா, அலிஃபாக இருக்கும். ஹர்ஃபுன் அலிஃபு ஒரு அருஃபாக இருக்கும். ஒரு அலிஃபுங்கிறது ஒரு எழுத்தாக இருக்கும். லாமு ஹர்ஃபுன் லாமு என்பது ஒரு எழுத்தாக இருக்கும். மீமு ஹர்ஃபுன் மீமு என்பது ஒரு எழுத்தாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் இருக்கிறது. திலாவத்துல் குர்ஆனை ஓதுவது ஜிலா உல் குலூபி இதயத்துடைய பிரகாசமாக இருக்கும். மின் சதை துனூபி பாவத்துடைய துருக்களை விட்டும், துருப்பிடிக்கிற தன்மை இருக்குல்ல, அப்போ பாவத்துடைய இந்த துருக்களை விட்டும், இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி அந்த துருக்களை விட்டும் அந்த குர்ஆன் ஓதுறது இதயத்தை சுத்தப்படுத்துவதாக இருக்கும். ஜிலானா க்ளீன் பண்ணுறது, அது பளபளக்க செய்கிறது. தனசில் யூபி குறைகளுடைய அழுக்கை விட்டும் அந்த குர்ஆன் ஆகிறது இதயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அசல்ல ஜிலாகு அப்படின்னா துருப்பிடிச்சிக்கிறது, தேய்ச்சி சுத்தம் பண்ணால் அதுக்கு பேர் ஜிலா. இப்போ இதயத்தை அதை என்ன பண்ணும், சுத்தப்படுத்தியது, பளபளக்க செய்யக்கூடியது, மிளிர செய்யக்கூடியது, இப்படி பல அர்த்தம் இருக்குது. ஃபகது நிச்சயமாக கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன ஆதிஹி குலூப இந்த நிச்சயமாக
இந்த இதயமாகிறது. தஸ்தவு துருபிடிக்கும். கமா யஸ்தஉ ஹதீது இரும்பு துருப்பிடிப்பதைப் போல இந்த இதயம் துருப்பிடிக்கும். இதா அசாபல் மாஉ தண்ணீர் அதை தொட்டால் அந்த இரும்பு துருப்பிடிப்பதைப் போல இந்த இதயமும் துருப்பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீழே கேட்கப்பட்டது, யார் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, மா ஜிலா உஹா அதனுடைய கிளீன் பண்ணுறது, ஜிலாவுனா அதனுடைய பரிசுத்தம் என்ன, அது அப்படின்னா என்ன, அது எப்படி பளபளக்க செய்கிறது, அப்போ அதனுடைய ஜிலா என்ன, அது எப்படி மொழிபெயர்க்கிறது, அதனுடைய ஜிலா என்ன அப்படின்ட்டு மொழிபெயர்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி அந்த துருவை போக்குவது, அந்த மாதிரி இடத்த வச்சுக்கலாம். கால சொன்னார்கள், கஸ்ரத்து திக்ரில் மௌத்தை அதிகமாக நினைப்பது, திலாவத்துல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இதயத்துடைய துருவை எடுப்பதற்கு மௌத்தை அதிகமாக நினைக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். கீழே கேட்க சாஹிபுல் குர்ஆன் உடையவன், அதாவது அதிகமாக குர்ஆன் ஓதுறவன், எர்த்தகி உயர்கின்றான், ஃபில் ஜன்னத்தி சொர்க்கத்திலே உயர்கின்றான், தரஜாத்தின் அந்தஸ்தால், பிக்கதிரி அளவு கொண்டு, மா ஹஃபிலஹு அவன் மரணம் செய்த அளவு கொண்டு, மினல் குர்ஆனிலிருந்து மரணம் செய்த அளவு கொண்டு சொர்க்கத்தில் அவன் உயர்கின்றான். இதா லாஜமகு அவன் அவசியமாக்கி கொண்டால், பித்திலாவத்தி ஓதுவதையும் அமல் செய்வதையும் அவசியமாக்கி கொண்டால், அப்போ குர்ஆனில் எந்த அளவுக்கு மரணம் செய்திருக்கின்றானோ அந்த அளவு சொர்க்கத்திலே அவன் உயர்வான். அப்போ எந்த அளவுக்கு குர்ஆன் அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு அவனுக்கு சொர்க்கத்தில் படித்தளங்கள் உயரும், அப்போ அந்தஸ்து அவனுக்கு சொர்க்கத்தில் கூடும். இக்கிற ஓது வர்த்தகி உயர், இங்கே காலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகாலு சொல்லப்படும் லி சாஹிபில் குர்ஆன் உடையவனுக்கு சொல்லப்படும், அதாவது குர்ஆனை மனப்பாடம் செய்தவனுக்கு சொல்லப்படும், இக்கிற நீ ஓது, மனப்பாடம் இல்லை குர்ஆன் அதிகமாக ஓதியவர்களுக்கு, அதான் சாஹிபுல் குர்ஆன். இக்கிற நீ ஓது வர்த்தைக்கு உயரு, ரத்தில் தெளிவாக ஓது, கமா குந்த நீ ஆகியிருக்கின்ற ஒன்றை போல, ரத்திலு ஃபி துனியா உலகத்திலே நல்ல ஒரு தெளிவாக ஓதிய ஒன்றை போல இங்கே நீ என்ன பண்ணு, ரத்தில் தெளிவாக ஓது. இன்ன மஞ்சிலக்க உன்னோட அந்தஸ்தாகிறது இந்த ஆஹிரில் ஆயத்துடைய கடைசி வரையுமா இருக்கும். தக்ரவுஹா அதை நீ ஓதினாயே அந்த அந்த ஆயத்துடைய கடைசி நேரத்திலாய் கடைசியாக இருக்கும். என்ன சொல்ல வராங்க, இப்போ இந்த ஆஹில் ஆயத்தை தக்ரவுஹா நீ ஓதிய ஆயத்துடைய கடைசி வரையாக இருக்கும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ரத்தில் கமா குந்தது ரத்தில் ஃபி துனியா, இக்ரு வர்த்தகி ஓது வர்த்தகி உயரு, வரத்தில் அப்போ வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துனியா உலகத்தில் குர்ஆன் ஓதுவது குர்ஆனை தெளிவாக ஓதியது போல், அப்போ இந்த சொர்க்கத்துலேயும் ஓதுனா சொர்க்கத்தில் அந்தஸ்தை பெரு அப்படின்னு வச்சுக்கணும். தப்சீரோட சரகு பார்த்தா என்னன்னு புரியும். அப்போ சொர்க்கத்தினோட அந்தஸ்து பூமியில் நீ எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுனாயோ, நீ கடைசியாக எது வரலாம் குர்ஆன் ஓதி முடிச்சியோ, எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுனியோ அந்த அளவுக்காக இருக்கும் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து. அந்த மாதிரி நம்மளால் அர்த்தம் வச்சுக்கணும். அடுத்து இன்ன அஃப்லல் கிராத்தில் சிறந்தது, மா ஒன்றாக இருக்கும், கானஃபி சலாத்தி தொழுகையில் ஆகிவிட்டது அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ குர்ஆன் ஓதுறது எதில் தொழுகையில் குர்ஆன் ஓதுவது சிறந்தது. இன்னும் அஃப்லல் கிராத்தில் ஓதுவதில் சிறந்ததாகிறது, மா ஒன்றாக இருக்கும், கானஃபி சலாத்தி தொழுகையில் ஆகிவிட்டது அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ தொழுகையில் ஓதுறது சிறந்தது. இன்ன தத்துவீரல் கியாமி நிற்குதலை நீட்டுவதாகிறது, ஃபி சலாத்தி தொழுகையில், பில் கிராத்தை கொண்டு தொழுகையிலே நிற்பதை நீட்டுவதாகிறது, அஃப்லோலு சிறந்ததாக இருக்க, தத்துவீலி நீட்டுவதை விட, சுஜுதாவை நீட்டுவதை விட, கைரிக அது அல்லாததை நீட்டுவதை விட. அப்போ சஜிதாவிலும் சஜிதா மற்றும் ருக்கு மற்ற விஷயங்களில் நீட்டுவது ரொம்ப நேரம் செய்கிறத பார்க்கலாம், ஓதுவதை ரொம்ப நேரம் செய்கிறது சிறப்பானது.
அப்போ தொழுகையில் சஜிதாவை நீட்டி தொழுவதை விட, ருக்குவை நீட்டி தொழுவதை விட, குர்ஆன் ஓதி தொழுகையை நீட்டி அந்த தொழுகையில் குர்ஆன் ஓதுற நேரத்தை அதிகமாக்குறது வந்து சிறந்தது. அப்போ கியாமுங்கிறது தொழுகையோட இருக்குன்னு. அப்போ கியாமில் என்ன பண்ணணும், அல்ஹம்து சூரா ஓதுவான், துணை சூரா ஓதுவான். அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, தத்துவில் கியாமை நீட்டுவது அப்படின்னா என்ன, அந்த தொழுகையில் இருக்குன்னு அந்த கியாமை நீட்டுவது. எப்படி நீட்டுனா, கிராத்தை கொண்டு நீட்டுவது. அப்போ அது வந்து சிறந்தது. அம்மல் கிராத்து அறிந்துகொள் கிராத் ஆகிறது கைரி சலாத்தி தொழுகை அல்லாததிலே, அஃப்லலுஹா அதில் மிகச்சிறந்தது கிராத்துல் லைலி இரவில் ஓதுவதாக இருக்கும். கிராத்னா ஓதுவது. அப்போ தொழுகை அல்லாத நேரத்தில் ஓதுவதில் சிறந்தது எது அப்படின்னா, இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவது. நிஸ்ஃபுல் அஹீரி கடைசி இரவாகிறது. மின்ஹு அஃப்லலு மினல் அவ்வலி ஆரம்ப இரவை விட சிறந்தது. அப்போ குர்ஆன் ஓதுறது கடைசி இரவில் ஓதுறது தான் சிறந்தது. ஆரம்ப இரவில் மக்ரிப் நேரத்தில் ஓதுறதை விட தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதுறது சிறந்தது. அதை நிஸ்புல் அஹீர்னா கடைசி இரவில் பாதி, ஒரு கடைசி இரவில் பாதி தஹஜ்ஜுத் நேரம். அடுத்து வல்கிராத்து ஓதுவது பைனல் மக்ரிபி வல் இசாயி மக்ரிபுக்கும் இசாவுக்கும் நடுவில் ஓதுவது மஹ்பூபத்துன் பிரியப்படத்தக்கது. அப்போ விருப்பத்துக்குரியது. அது மக்ரிபுக்கு இசாவு நேரத்தில் என்ன பண்ணலாம், ஓதலாம். அம்மா அப்படியே வரிசையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதில் சிறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு, தொழுகையில் ஓதுறது சிறப்பு. அப்படியே அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வராங்க. அம்மல் கிராத்து நஹாரி பகலிலே கிராத்து ஓதுவது, அஃப்லலுஹா அதில் மிகச் சிறந்ததாகிறது ஒன்றாக இருக்கும் பாது சலாத்து சுபஹி ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் உள்ள ஒன்று. அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் ஓதுவது பகல் நேரத்தில் சிறப்பானது. பகல் நேரங்களில் எப்போ சிறப்புனா, ஃபஜ்ர் நேரத்திற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவது சிறப்பு. எம்பகி அவசியமாகும் ஐயு ஹாஃபில பேணிக்கொள்வது அலா திலாவத்தி ஓதுவதின் மீது லைலன் இரவிலும், நகரன் பகலிலும், சஃபரன் பயணத்திலும், வஹலரன் உள்ளூரிலும். அப்போ பிரயாணம் இல்லாத நேரம்னு அர்த்தம். பிரயாணம் இல்லாத நேரத்திலும், இப்படி எல்லா நேரத்திலும் குர்ஆனை ஓதுறது சிறந்தது. அப்போ எம்பகி அவசியமாகும் யுஹாஃப் பேணிக்கொள்வது அப்படி மனப்பாடம் செய்கிறது. 2 அர்த்தம் இருக்குது. அப்போ பகல் நைட்டு, இப்போ உள்ளூரில் இருக்கும்போது, பயணத்தில் இருக்கும் பொழுது, இப்படி எல்லா நேரத்திலையும் குர்ஆன் ஓதுவது சிறந்தது. வலா கராஹத்தை எந்த வெறுப்பும் இல்லை. ஃபி கராத்தி ஓதுவதில்லை. ஃபி வக்தின் மின் அவுகாத்தி நேரத்திலிருந்து நேரத்தில். அப்படின்னா என்ன, எந்த நேரமும் குர்ஆன் ஓதுவதுக்கு மக்ரூஹ் அல்ல. எல்லா நேரத்திலும் என்ன பண்ணலாம், குர்ஆனை ஓதலாம். யஹ்தாரு தேர்ந்தெடுப்பான் மின் ஐயாமி நாட்களிலிருந்து குர்ஆன் ஓதுவதற்கு தேர்ந்தெடுப்பான். ஜும்மா நாளை தேர்ந்தெடுப்பான். இஸ்னைனி சனிக்கிழமையை தேர்ந்தெடுப்பான். யோமுல் ஜும்மா, அடுத்தது யோமு சபுத்து, யோமுல் அஹது இஸ்னைனி திங்கக்கிழமையை தேர்ந்தெடுப்பான். ஹமீஸ வியாழக்கிழமையை அவன் தேர்ந்தெடுப்பான் குர்ஆன் ஓதுறதுக்கு. யௌமு அரஃபா அப்புறம் அரஃபாவுடைய நாளை என்ன பண்ணுவான், தேர்ந்தெடுப்பான். அப்போ மாதங்களில் இல்லை நாட்களில் இப்போ முன்னாடி சொன்ன அந்த மாதங்களே அவன் தேர்ந்தெடுப்பான். இல்லாட்டி அந்த நாட்களே அவன் தேர்ந்தெடுப்பான். மினுல் அவுசாரில் அஸ்ரல் அவ்வல மின் தீல் ஹிஜ்ஜா. அப்போ அவன் தேர்ந்தெடுப்பான். மின் அவுசாரி 10களில் அவன் தேர்ந்தெடுப்பான். அஸ்ரல் அவ்வல முதலாவது 10 மின் தில்ஹிஜ்ஜா துல்ஹஜ் மாதத்து முதலாவது 10 அவன் தேர்ந்தெடுப்பான். மாதத்தில் அரஃபா அப்புறம் முன்னாடி சொன்னது. அப்போ மாதிரி 10 பிரித்தான். ரம்ஜானில் 10, 2, 3, 10ன்னு பிரிச்சிருக்காங்கல்ல. அப்போ 10 பிரிக்கும்போது அது ஏன் 10 பிரிக்கணும், சில 10களுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த கடைசி 10 ஆயத்து சூரத்துல் கஹ்ஃபில் 10 ஆயத்து, கடைசி 10 ஆயத்து மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரம்ஜானில் கடைசி 10, 10 இப்படி 3 கூட 10 பிரித்து வச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன 10 பிரித்து வச்சுருக்கிறாங்க சில 10கள். அது என்ன 10 அப்படின்னா, 10களில் அவன் தேர்ந்தெடுப்பான். அஸ்ர எஹ்தா பக்கத்திற்கு தேர்ந்தெடுப்பான்ட்டு. அஸ்ரல் அவ்வல முதலாவது 10 தேர்ந்தெடுப்பான். தில்ஹிஜ்ஜா மாதத்தில் முதலாவது 10 அவன் தேர்ந்தெடுப்பான். வல் அஸ்ர அடுத்து 10 அல் அஹீர கடைசி 10 தேர்ந்தெடுப்பான்.
மின் சஹ்ரி ரமலான் ரமலானிலே கடைசி 10 அவன் தேர்ந்தெடுப்பான் குரான் ஓதுறதுக்கு. மின சுஹூரி மாதத்தில் அவன் தேர்ந்தெடுப்பான். சஹ்ர ரமலானி ரமலான் மாதத்தை அவன் தேர்ந்தெடுப்பான். குரான் ஓதுறது ரமலான் மாதத்தில் சிறப்பு. கால அபு லைஸ் ரஹமத்து ரஹிமுல்லா அபு லைஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், எம்பகி அவசியமாகும். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு. மீதி அடுத்த வீட்டில் பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.